வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து DS1300 வந்து த்ரெட்டிங் எப்படி பண்ண போகிறோன்னு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம த்ரெட்டிங் பண்ண போகிறோம். DS1300 ஸ்டாப்பர் மாட்டிட்டு பாருங்கள், பின்னாடி போடணும். நீங்களும் பார்த்துக்கோங்க. பின்னாடி போட்டுட்டு இதுக்கு பின்னாடி லாக் பண்ணியாச்சு. லாக் பண்ண பிறகு அதுக்கு அடுத்தது இந்த ஏரியாவில் போட்டுட்டு ஜஸ்ட் கீழே யூ-டர்ன் போயிட்டு இந்த இடத்துல யூ-டர்ன் பண்ணணும். இந்த இடத்துல யூ-டர்ன் பண்ணோன்னா சப்போஸ் பை சான்ஸ் கீழே நீடில் வந்து கீழே இருந்தால் இந்த பட்டன் அழுத்திட்டிங்கன்னா நீடில் மேலே வந்துடும். பாருங்கள், நீடில் அழுத்திங்கன்னா இந்த டேப்பு பிளேவர் மேலே வந்துடும். மேலே வந்தோன்னா ஜஸ்ட் யூ-டர்ன் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே போயிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதுக்குள்ளே லாக் ஆகிடும். லாக் ஆகிட்ட பிறகு கீழே ஒரு ஸ்டாப்பர் இருக்குது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாப்பர் வந்து எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் வரும். அந்த ஸ்டாப்பர் தான் உள்ளே போச்சு பாருங்கள். இந்த த்ரெட்டு உள்ளே போயிட்டு பிறகு இப்போ நான் வந்து ஆட்டோ த்ரெட் போட போகிறேன். இப்போ வந்து நீடில் பொசிஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு இல்லையா உங்களுக்கு மேம். நீங்கள் இந்த ஃபிங்கரில் அழுத்துங்க. நான் சொல்கிறேன், ஒரு செகண்ட் இன்னும் கொஞ்சம் விடுங்க, இன்னும் மேலே விடுங்க, அழுத்துங்கண்ணா, அழுத்துங்க, இன்னும் கொஞ்சம் அழுத்துங்க, இன்னும் லேசாக அழுத்துங்க. ஒன்ஸ் போய்ட்டு உள்ளே போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா ரிலீஸ் பண்ணுங்க. போட்டு பிறகு பின்னாடி இந்த இதை இழுக்கக்கூடாது. இப்போ பின்னாடி வருது பார்த்தீங்களா, இந்த ஓவை மட்டும் பொறுமையாக எடுத்துக்கணும். ரெகுலராக வைக்கும் போது டென்ஷன் எப்பவுமே 4ல் வச்சுக்கோங்க, பெட்டர்.